ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமே சீரீஸான கிளாஸ் ரூம் ஆஃப் எலைட் சீசன் 3 எபிசோட் 7 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எபிசோடு 8 பார்க்குற வரைக்கும் உங்களுக்கு எதுவுமே தெளிவாக புரியாது. ஸோ இப்போதைக்கு கதையை மட்டும் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். சரி வாங்க, நம்ம வளவலன்னு பேசிக்கிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிளாஸ் ரூம் ஆஃப் எலைட் சீசன் 3 எபிசோட் 7. ஸோ கிளாஸ்லேருந்து ஏதாச்சும் ஒரு பர்சனை வெளியே அனுப்பி ஆகணும்னு உடனே எல்லாருமே ரொம்பவே பதட்டத்தில் இருக்காங்க. நான் ஒருவேளை அது நம்மளா இருக்குமோன்னு தான் எல்லாரும் பயப்படுறாங்க. இதில் இந்த யாமாவுச்சி சுற்றி முற்றி பார்த்துட்டு யாருக்கோ மெசேஜ் அனுப்பிட்டு இருக்காங்க. எல்லாரும் ஒரு ரீடாக இருக்காங்கன்னு சொல்லவும், நம்பிக்கையான குரூப்பாக பார்த்து அவங்க ஜாயின் பண்ண வெயிட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். மேபி அதுதான் இந்த எக்ஸாம்க்கான வழியோ அப்படின்னு சொல்லி ஹோரிக்கிட்டா கேட்குறா. நீ இன்னுமா யோசிச்சுட்டு இருக்க ஹோரிக்கிட்டா? நேற்று ரியவன்ட்டு வேற மாதிரி பேசினா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், எப்போ ரியவன் தான் என்ன கலாய்ப்பா பண்ணி கலாய்க்கிறியா அப்படின்னு ஹோரிக்கிட்டா கேட்குறா. உண்மையிலேயே என் லீடர்ஷிப்பில் எனக்கு நம்பிக்கை இல்லாததுனால தான் கிளாஸ் சிச்சுவேஷன் இப்படி இருக்கும் அப்படின்னு ஹோரிக்கிட்டா யோசிக்கிறா. இப்போ நம்ம ஹீரோ அவனோட ரூமுக்கு போயிட்டு இருக்கும்போது யோசிச்சு பார்க்குறான். எனக்கு கொஞ்சம் ஈவினிங் நம்ம பேசலாமா அப்படின்னு சொல்லி ஹிராட்டா கேட்டிருப்பான். நம்ம ஹீரோ ரூமுக்கு போறதுக்கு முன்னாடி பிரசிடென்ட் நாகமா கூட இருக்கிற அந்த பொண்ணு வர ஆசகினா என்ன விஷயம் நம்ம ஹீரோ கேட்கவும், ஈச்சினோ சிவன் கூட நடந்து வரலையான்னு கேட்கவும், நாங்க அந்த அளவு க்ளோஸ் இல்ல நம்ம ஹீரோ சொல்றான். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல தான் வந்தேன். ஈச்சினோசே பிரசிடென்ட் நாகமாவை மீட் பண்ண வந்தா. 5 மில்லியன் கிளாஸ் பாயிண்ட்ஸ் பாரோ பண்ண வந்தா. பட் அதுக்கு பிரசிடென்ட் நாகமா என்ன கண்டிஷன் கொடுத்தான் தெரியுமா? ஈச்சினோசே அவனோட கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கணும்னு சொல்லியிருக்கான் அப்படின்னு ஆசகினா சொல்லவோ, சரி இதெல்லாம் அதுக்கு ஏன்ட்ட சொல்ற அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். எங்க கிளாஸ் பாயிண்டா பிரசிடென்ட் மத்தவங்களுக்கு தூக்கி கொடுத்தா எங்க கிளாஸ் பாதிக்கும். அது போக ஈச்சினோசே அவ ரொம்பவும் நல்ல பொண்ணு. அவ அந்த சிச்சுவேஷன்ல மாட்டிக்கிட்டதுல எனக்கு விருப்பம் இல்ல. மேபி உன்கிட்ட சொன்னா ஏதாச்சும் மாறும்னு எனக்கு தோணுச்சு. இது ஒரு பிரேயர் மாதிரின்னு வச்சுக்கோங்க அப்படின்னு ஆசைனா சொல்லிட்டு கிளம்புறா. இப்போ நம்ம ஹீரோ ரூமுக்கு போகும்போது ஹிராட்டா லாபியில நம்ம ஹீரோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். நம்ம பிரைவேட்டா ஏன் ரூம்ல போய் பேசலாமா அப்படின்னு சொல்லி ஹிராட்டா கேட்கறான். அப்ப இவங்க லெஃப்ட்ல ஏறலாம் அப்படின்னு பார்த்தா என்ன கோஜியோ கிளாஸ் பிரசிடென்ட்டுமா எக்ஸாம பத்தி பேச போறீங்களா? எந்த குப்பையை வழி அனுப்பணும்னு பார்த்து கேர்ஃபுல்லா முடிவெடுங்க அப்படின்னு சொல்லி கோயஞ்சி சொல்லிட்டு போறான். இவன் இப்ப கூட நீ மாறல அப்படின்னு ஹிராட்டா கேட்கவோ, இந்த சின்ன எக்ஸாம்ல என்ன மாத்திராது அப்படின்னு சொல்லிட்டு கோயஞ்சி கிளம்புறான். பட் ஹிராட்டாவை பொறுத்தளவு கிளாஸ் மொத்தத்தையும் ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவனோட ஆசை. ஃபர்ஸ்ட் இயரே முடிய போதில்லன்னு கேட்கவா, ஆமா ஐலாண்ட் எக்ஸாம் ஸ்பெஷல் எக்ஸாம்னு நிறைய நடந்துச்சு நம்ம ஹீரோ சொல்றான். நான் அந்த எல்லா எக்ஸாமையுமே என்ஜாய் பண்ணேன். ஏன்னா நம்ம கிளாஸ் ஃபர்ஸ்டே இருந்ததை விட அந்த எக்ஸாம்னால தான் அதிகமா க்ளோஸ் ஆனோம். ஆனா இப்போ இந்த எக்ஸாம்ல எல்லாருமே ஒத்துமை இல்லாம பிரிஞ்சுட்டோம். ஹிராட்டா சொல்லுவோம், நீ சொல்ல வரது எனக்கு புரியுது நம்ம ஹீரோ சொல்லிட்டு கிளாஸோட வீக்கஸ்ட் மெம்பரை கட் பண்றது தான் இந்த எக்ஸாமோட பாயிண்ட். பட் ஹிராட்டாவால அதை பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறேன். நம்ம கிளாஸ்ல யாரையாச்சும் வெளியே அனுப்புறதா உனக்கு ஏதாச்சும் ஐடியா இருக்கான்னு கேட்கவும், என் மைண்ட்ல யாரும் இல்ல நம்ம ஹீரோ காமா சொல்லவோ, எனக்கு பதில் பேசாம நீ லீடரா இருந்திருக்கலாம். எல்லா சிச்சுவேஷன்லயும் நீ ரொம்ப காமா இருக்கா எனக்கு கோஜி அப்படின்னு சொல்லி ஹிராட்டா சொல்றான். இப்போ நம்ம ஹீரோவோட ரூமுக்கு ஈச்சினோசே வந்திருக்கா. நீ என்ன இந்த மாதிரி கூப்பிட மாட்டியா எனக்கு கோஜி, என்ன விஷயம் அப்படின்னு ஈச்சினோசே கேட்கறா. பெட்ல வந்து உட்காரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இந்த சிச்சுவேஷனே தப்பா இருக்கிற மாதிரி தெரியல அப்படின்னு நம்ம கலாய்க்கிறா. ஸ்பெஷல் எக்ஸாம்ல பி கிளாஸ் என்ன பண்ண போறீங்க நம்ம ஹீரோ கேட்கவோ, என்ன பண்ண நான் இன்னும் யோசிச்சுட்டு ஈச்சினோசே சொல்லவோ, பிரசிடென்ட் நாகமோட்ட நீ ஹெல்ப் கேப்பியோன்னு நினைச்சேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஓ அசகினா சொல்லிட்டாளா அப்படின்னு ஈச்சினோசே கேட்கவும், ஆமா நம்ம ஹீரோ சொல்றான். கண்டிஷனை பத்தியோ சொல்லியிருப்பாளுன்னு கேட்கவும், ஆமா எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் ஆக சொன்னா. கேட்கவே காமெடியா இல்ல? நிறைய பொண்ணுங்க பாயிண்ட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி தான் பிரசிடென்ட் நாகமா கூட டேட்டிங் போவாங்க. மேபி நான் ஜஸ்ட் அவரோட கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கிறதுனால என் கிளாஸை காப்பாற்ற முடிஞ்சதுன்னா நான் அதை பண்றதுக்கு தயார் தான் அப்படின்னு ஈச்சினோசே சொல்லவோ, சரி நம்ம ஹீரோ சொல்றான். என்ன தப்பா எடுத்துக்கலையான்னு வா கேட்கவும், நீ கிளாஸை காப்பாற்றணுங்கிறதுக்காக இதை பண்ண நினைக்கிறது நீ எவ்வளவு கைண்டானவான்னு காட்டுதான் நம்ம ஹீரோ சொல்லவும், உன்ட்ட பேசாம இருந்திருந்தா நான் ஈஸியா டெசிஷன் எடுத்திருப்பேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஈச்சினோசே சொல்றா. ஆக்சுவலி நான் வேற ஏதாச்சும் ஆப்ஷன் இருக்கான்னு தேடிட்டு இருக்கேன். எனக்கு கொஞ்சம் உனக்கு ஒன்று தெரியுமா, நீ உண்மையிலே அமேசிங்னு சொல்லவோ, எனக்கு என்னமா அப்படி தோணல நம்ம ஹீரோ சொல்லவோ, அதுதான் உன்னை இன்னும் அமேசிங்கா மாத்துது. எல்லாம் புரிஞ்ச உனக்கு இல்ல ஒன்றும் இல்லை அப்படின்னு ஈச்சினோசே வைக்கப்படுறா. அடுத்த நாள் இவங்க கிளாஸ்க்கு போய் பார்த்தா எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே ரிலாக்ஸ்டா இருக்காங்க. நேற்று வர பரபரப்பா இருந்தவங்க திடீர்னு எப்படி ரிலாக்ஸ் ஆனாங்க அப்படின்னு சொல்லி ஹோரகிட்டா பாக்குறா. ஹீரோவோட ஸ்டடி குரூப்லயுமே ஆமா கைஸ் என்னாலயும் ஃபீல் பண்ண முடிஞ்சது. ஒருவேளை எல்லாரும் யாரும் வெளியே அனுப்புறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்களோ அதான் ரிலாக்ஸா இருக்காங்களோ. நம்ம குரூப்பை யாரும் வந்து அப்ரோச் பண்ணலன்னா ஒருவேளை அது நம்ம குரூப்ல இருக்கிற ஒரு பர்சனா, ஒருவேளை நம்மளையே கூட மிரட்டி நம்ம ஃப்ரெண்டுக்கே நெகட்டிவ் ஓட்ட போட சொன்னா அப்படின்னு ஒரு பையன் கேட்கவும், என் ஃப்ரெண்டுக்கு துரோகம் பண்ணி தான் இந்த ஸ்கூல்ல நான் இருக்கணும்னா அந்த அளவுக்கு எனக்கு இந்த ஸ்கூல் ஒன்றும் இம்பார்ட்டன்ட் கிடையாது அப்படின்னு ஹாருக்கா சொல்லுவோம். ஆமா நானும் என் ஃப்ரெண்டுக்கு துரோகம் பண்ண மாட்டேன்னு சாக்ரா சொல்றா. நீங்க சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு வேணா நல்லா இருக்கலாம், பட் ரியாலிட்டின்னு வந்துட்டா கண்டிப்பா உங்களால அதை பண்ண முடியாது அப்படின்னு யோகிமரா சொல்றான். இப்போ நைட் நம்ம ஹீரோக்கு கால் வருது. பார்த்தா ஐன கொஞ்சம் ஒரு பெரிய பிரச்சனை, நம்ம கிளாஸ்ல எல்லாரும் சேர்ந்து ஒன்னதான் வெளியே எலிமினேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு காராய்சாவா சொல்றா. காராய்சாவா நம்ம ஹீரோக்கு க்ளோஸ் கிடையாதுன்னு நினைச்சிட்டா. அவகிட்டயே வந்து கேட்டிருக்காங்க. கிளாஸ்ல இருக்கிற பாதி பேர் இதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. என்னப்பா அமைதியா இருக்க, உனக்கு இது முன்னாடியே தெரியுமான்னு கேட்கவோ, இல்ல நீ சொல்லிதான் தெரியும் நம்ம ஹீரோ சொல்றான். அதான் உன்னை காப்பாத்திருக்க மறந்துடாதான்னு சொல்லவோ, தேங்க்ஸ் நம்ம ஹீரோ சொல்றான். எப்படி இதுல இருந்து எஸ்கேப் ஆவன்னு கேட்கவும், இனிதான் ஒரு பிளான் போடணும், முன்னாடியே சொன்னதுக்கு தேங்க்ஸ் நம்ம ஹீரோ சொல்றான். எப்படியாச்சும் வெளியே போகாம இருக்க ட்ரை பண்ணி சரியா அப்படின்னு சொல்லி அவன் நினைக்கிறா. நைட்டே நம்ம ஹீரோ கொஷேடாவை கான்டாக்ட் பண்றான். சோ இப்பதான் உனக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கா ஐன கோஜி அப்படின்னு வா கேட்கவும், என்ன எலிமினேட் பண்ண நினைக்கிறேன் அந்த ரிங் லீடர் யாரை நம்ம ஹீரோ கேட்கவும், அந்த இன்ஃபர்மேஷனை என்னால கொடுக்க முடியாது அப்படின்னு பா சொல்றா. கண்டிப்பா அவங்க உங்ககிட்ட தான் வந்து ஹெல்ப் கேட்டிருப்பாங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், எனக்கு ஒன்னும் வெளியே அனுப்ப விருப்பம் இல்லதான், இருந்தாலும் அந்த பேசன் கேட்டு நான் பண்ணாம இருக்க முடியுமா அப்படின்னு குஷேடா கேட்கறா. அப்ப அவன்கிட்ட பேசி பிரோஜனம் இல்ல, நான் கிளம்புறேன் நம்ம ஹீரோ பார்க்கவும், என்னப்பா இவ்வளவு ஈஸியா விட்டு கொடுத்துட்ட, சரி உனக்காக நான் அந்த பர்சன் நேம சொல்றேன், அது யாமாவுச்சி தான் அப்படின்னு பா சொல்லவும், யாமாவுச்சி யூஸ் பண்ணி சாக்கி நாகி தான் இதை பண்றாளான்னு நம்ம ஹீரோ கேட்கவோ, அப்ப முன்னாடியே அவனுக்கு தெரியுமா அப்படின்னு குஷேடா கேட்கவும், ரீசெண்டா சாக்கி நாகி அவன் கூட பேச ட்ரை பண்ணா. சோ அப்பவே எனக்கு தெரிஞ்சிடுச்சு யாமாவுச்சி இதை
பண்றான்னா அவனுக்கு பின்னாடி சாக்கியனாகி தான் இருக்கும்னு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் சாக்கியனாகி கிட்ட நான் கெட்ட பேர் வாங்க விரும்பல அதான் இதை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு குஷேடா கிளம்புற நம்ம ஹீரோ முன்னாள் பிரசிடென்ட் மானபேக்கு கால் பண்ணி எனக்காக ஒரு விஷயம் பண்ணணும்னு சொல்றான். ஹொரகிட்ட அவ பெஞ்ச்ல இல்லங்கிறதையும் நம்ம ஹீரோ நோட்டீஸ் பண்றான். உனக்கு வருத்தம் இல்லையா அப்படின்னு சொல்லி மானபோ மெசேஜ் பண்ணதுனால அவனை மீட் பண்றதுக்கு ஹொரகிட்டாவோ போறா. கடைசியா நம்ம எப்ப பேசணும் அப்படின்னு அவங்க அண்ணா கேட்கவும் நான் ஃபர்ஸ்ட் இயர் வந்த புதுசுல நீ மீட் பண்ணது கணக்கு இல்ல நான் 3 வருஷம் ஆச்சுன்னு வா சொல்றா. சோ என்ன விஷயம் அப்படின்னு நம்ம கேட்கவும் இந்த ஸ்பெஷல் எக்ஸாம்ல எனக்கு என்ன பண்ணன்னு தெரியல. எல்லாருமே குரூப்பா சேர்ந்து அந்த ஓட்டை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு ஹெல்ப் பண்ண ப்ளீஸ். என்ன பண்ணன்னு எனக்கு தெரியல. யாரை நாங்க வெளியே அனுப்பினாலும் கண்டிப்பா அதுக்கப்புறம் அதை நினைச்சு வருத்தப்படுவோம். சோ இந்த ஸ்பெஷல் எக்ஸாம் நான் தைரியமா எதிர்த்து போராட போறேன் அப்படின்னு ஹொரகிட்டா சொல்லவும் இந்த ஸ்கூலுக்கு வந்து அதை நீ என்ஜாய் பண்ணியா அப்படின்னு சொல்லி மானபோ கேட்கறான். நிறைய ஸ்பெஷல் எக்ஸாம்ல நிறைய விஷயங்கள் நடந்தது. நான் என்ஜாய் பண்ணேன்னு சொல்ல முடியாதுன்னு வா சொல்லவும் பரவாயில்ல நீ முன்ன இருந்ததோட இப்போ உன்னை சுத்தி இருக்கிறவங்களை கவனிக்க ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்லவும் ஆனா உன் அளவுக்கு இல்ல பிரதர்னு வா சொல்றா. நீ என்னோட வெற்றியவும் என் பெஸ்ட் சைடையும் மட்டும் தான் பாத்திருக்க. அதை நான் அடைய என்ன பண்ணுங்கிறத நீ பாக்கலான்னு சொல்லவும் நீ மட்டும் தான் என்னோட கோல் பிரதர் நான் ஒன்னு ரீச் பண்ணணும்னு சொல்லவும் அயன கோச்சி என்னன்னு கேட்கவும் மேபி அவன் திறமசாலியா இருக்கலாம் பட் நான் அவனை பெருசா கேர் பண்ணிக்கிட்டது இல்லன்னு வா சொல்றா. உன்னால அயன கோச்சி மாதிரிலாம் மாறவே முடியாது. பட் ஆனா நீ என்ன மாதிரியோ அயன கோச்சி மாதிரியோ மாறணும்னு அவசியம் இல்ல. நீ ஒன்ன மாதிரி இருக்க ட்ரை பண்ண நம்ம கிட்ட பக்கமா அவ பயப்பட ஆரம்பிக்கிறா. உனக்கு பயமா இருக்கான்னு கேட்கவும் ஆமான வா சொல்றா. நமக்குள்ள இருக்கிற இந்த டிஸ்டன்ஸ் எப்ப கம்மியாகி நீ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை முன்னாடி எடுத்து வைக்கிறியோ அப்பதான் நீ மாறுவ. சரி நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் நான் சொல்றத பண்ணு அப்படின்னு நம்ம சொல்லவோ அவ்வளோ சரின்னு ஒத்துக்கிறா. நாளைக்கு ஓட்டிங் எக்ஸாம் யாரும் ஆப்சென்ட் ஆகாம வந்துருங்கன்னு சொல்லவோ கண்டிப்பா யார் ஆப்சென்ட் ஆக போறா அப்படின்னு சொல்லி யாமாவுச்சி சொல்றான். இப்ப கிளாஸ் முடிஞ்சது எல்லாரும் வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி டீச்சர் கிளம்பவும் நேத்து பேசின ஸ்பீச்சுக்கு ஹோரகிட்ட அவளை இதை பண்ண முடியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். ஒரு நிமிஷம் எல்லாரும் கவனிக்கிறீங்களா நான் அவங்க கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு ஹோரகிட்டா சொல்றா. நாளைக்கு நடக்க போற ஓட் எக்ஸாம் பத்தி தான் சொல்லவும் ஈகேக்கும் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்லி யாமாவுச்சி எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணவும் நாளைக்கு ஓட்டிங் எக்ஸாம் இருக்கு நீ என்ன ஜாலியா இருக்கிற நீ எலிமினேட் ஆக மாட்டேன்னு தைரியமோன்னு கேட்கவா அப்படிலாம் இல்லையன்னு யாமாவுச்சி சொல்றான். நாளைக்கு நடக்க போற எக்ஸாம்ல கண்டிப்பா ஒரு பர்சன் வெளியே போக தான் போறாங்க. நம்ம எல்லாரும் பேசி ஒரு முடிவுக்கு வரலாம்னு சொல்லுவோம். ஆனா இது தப்புன்னு ஹிராட்டா சொல்றான். கொஞ்சம் பேச விடு ஹிராட்டா. எல்லாருமே ரொம்பவே பயத்தோட இருப்பீங்கன்னு எனக்கு புரியுது. பட் திறமையான ஒரு படிக்கிற பையனை ஓட் பண்ணி எல்லாரும் வெளியே அனுப்பிட்டா அது இந்த கிளாஸ்க்கே ஒரு வேஸ்டான விஷயம்னு சொல்லவும் ஹோரகிட்டா சொல்றதுல ஏதோ பாயிண்ட் இருக்கிற மாதிரி தெரியுது. சரி நீ சொல்றத நான் கேட்கறேன் அப்படின்னு சொல்லி கோயஞ்சி சொல்றேன். தரமா இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் கிளாஸை விட்டு வெளியே போறதை விட இங்க இருக்க தகுதி இல்லாத பர்சன் யாரும் சூஸ் பண்ணி தான் நம்ம வெளியே அனுப்பணும். சோ நம்ம பேசி முடிவெடுக்க வேண்டியதுக்கு ரொம்ப டைம் ஆகும் அப்படின்னு அவ சொல்லவும் ஒரு பர்சனோட லைஃபை டிசைட் பண்றதுக்கு நம்ம யாருன்னு ஹிராட்டா கேட்கறான். அவ சொல்றதுலயும் பாயிண்ட் இருக்குன்னு கோயஞ்சியோ சோடாவோ சப்போர்ட் பண்றாங்க. நம்ம பேசி முடிவெடுக்க டைம் இல்லங்கிறதுனால என்னோட பர்சனல் சாய்ஸ் நான் சொல்றேன் அது யாமாவுச்சி தான் அப்படின்னு சொல்ல யாமாவுச்சி ஷாக் ஆகுறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. சோ சாக்கியனாகி பேச்ச கேட்டு நம்ம ஹீரோவை வெளியே அனுப்பணும்னு யாமாவுச்சி பிளான போட்டா கடைசியில ஹோரகிட்டா வந்து இப்ப யாமாவுச்சியவே வெளியே அனுப்பணும் அப்படின்னு சொல்லவும் அவனுக்கு திக்குன்னு ஆகுது. நெக்ஸ்ட் எபிசோட் வேற லெவல்ல சூப்பரா இருக்கும். சோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.